பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது அதோட இது தெரியாது. நம்ம சத்தம் போட்டு எப்படியாவது ஸ்கூலுக்கு கிளப்பிடணும் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வேலையெல்லாம் முடிப்போம். ஆனால் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்ப்பாட்டமும் பண்ணிட்டு தாங்க கிளம்புவாங்க. அதே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஐயோ பசங்களை வந்து இப்படி சத்தம் போட்டோமே இப்படி சத்தம் போட்டோமே அப்படிங்கிற ஒரே ஒரு ஹில்ட்டியாக ஃபீலிங் ஆகும். ஆனால் மறுபடியும் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் அதே சைடே தான் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பசங்க வந்தோடனேயே பால் பணியாரம், இது சாதாரண சிம்பிள் ரெசிபி தாங்க. நம்ம இடியாப்பத்துக்கு செய்கிற மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு வடைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி செஞ்சு சின்ன குட்டி குட்டி பாலாக போட்டு பொரிச்சு எடுத்து ஊற வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சிம்பிள் ரெசிபி பால் பணியாரம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.